இயேசுவை பிடிக்கிறார்கள். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனுடைய கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் திறந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்துக் கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான். பட்டயங்களும் தடிகளும். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனுடைய கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். பிரதான ஆசாரியருடைய மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிறார்கள். இயேசு முதலாவதாக தமது ஆத்மாவில் வேதனையை அனுபவிக்கிறார். அதன் பின்பு அவருடைய சரீரத்தில் அவருக்கு வேதனை உண்டாயிற்று. அந்த வேதனையை இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக திரளான ஜனங்கள் வருகிறார்கள். இவர்களை பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இவர்களை இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி வருகிறான். அற்புதமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட யூதாஸ் இப்போது தேவனையே மறுதலித்து அவரை காட்டிக் கொடுக்கும் அக்கிரம செய்கையை முன்னின்று வழிநடத்துகிறான். வேத பாரகரும் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் மேசியாவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு மாய்மாலமாகவும் வேஷமாகவும் இருக்கிறது. மேசியாவை எதிர்பார்ப்பது போல நடிக்கிறார்கள். அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருப்பது போல தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். இப்போதோ இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா வந்திருக்கிறார். ஆனால் அவரை வரவேற்பதற்கு பதிலாக அவருக்கு விரோதமாக திரளான ஜனங்களை அனுப்புகிறார்கள். அவரை கொலை செய்து விட வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கம். ரபி ரபி, அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து அவரை காட்டிக் கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் வந்தவுடன் அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்கிறான். பரிசேயரும் வேதபாரகரும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு ஏற்கனவே உபதேசம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே யூதாஸ் காரியோத்து அவரை ரபி ரபி என்று அழைக்கிறான். ஆனால் அவரை போதகர் என்று அழைத்து மரியாதை காண்பிப்பதற்கு பதிலாக வஞ்சக எண்ணத்தோடு அவரை காட்டிக் கொடுப்பதற்காக ரபி என்று அழைக்கிறான். இயேசுவின் மேல் கைபோட்டு, அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கைபோட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிற திரளான ஜனங்கள் அவர் மீது கைபோட்டு அவரை பிடிக்கிறார்கள். அவரை பிடித்து தங்களுடைய கைதியாக்குகிறார்கள். அவர்களுடைய பலவந்தமான கரம் இயேசு கிறிஸ்துவின் மீது படுகிறது. பிரதான ஆசாரியரின் ஜனங்கள் இயேசுவின் மீது கைபோட்டு அவரை பிடிப்பதை பேதுருவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவன் கத்தியை உருவி
பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டுகிறான். இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பிடிக்கும்போது சீஷர்கள் அவரோடு கூட நிற்கிறார்கள். பேதுருவும் அவர்களில் ஒருவன். ஒருவேளை இவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய தலையை வெட்டுவதற்கு குறி பார்த்திருப்பான். அந்த குறி தவறி அவனுடைய காதை வெட்டியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக சண்டை போடுவது எளிது, ஆனால் அவருக்காக மரிப்பது கடினம். இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளோ அவருடைய போர் சேவகர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல சேவகர்கள் மற்றவர்களின் உயிரை எடுக்காமல் தங்களுடைய உயிரை மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் யுத்தம் உலக பிரகாரமான யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். உலோகத்தினால் ஆகிய பட்டயத்தினால் இயேசுவின் யுத்தத்தில் பங்கு பெறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்னும் ஆவிக்குரிய பட்டயத்தையே கிறிஸ்துவின் யுத்தத்தில் பயன்படுத்த வேண்டும். கள்ளனை பிடிக்க இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். இயேசுவை பிடிக்க வருகிறவர்கள் கோப ஆவேசத்தோடு வருகிறார்கள். அவர் மீது பலவந்தமாக தங்கள் கையை போட்டு பிடிக்கிறார்கள். ஒரு கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ ஒரு பாவமும் அறியாதவர். அவர் தினந்தோறும் அவர்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் அப்போது அவரை பிடிக்கவில்லை. மரத்தின் தன்மையை அதன் கனியினால் அறியலாம். இயேசு கிறிஸ்துவின் குணத்தினால் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கள்ளனுக்குரிய குணம் அவரிடத்தில் சிறிதும் இல்லை. ஆனால் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களோ கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறார்கள். தங்கள் கைகளில் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் மத்தியில் பிடிக்காமல் தனியாக பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய வஞ்சக எண்ணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஜனங்கள் மத்தியில் பிரத்யட்சமாக தம்மை காண்பிக்க அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. அவர் தினந்தோறும் அவர்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு இதுவரையிலும் அவர்களுக்கு எந்த தீமையும் செய்ததில்லை. ஆனால் இவர்களோ அவரை பகைக்கிறார்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்திருக்கிறவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் நடு இரவில் அவர் தனியாக ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கும் இடத்திற்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு கோழையைப் போல் அவரை பிடிக்க வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் உலக பிரகாரமான யுத்தம் பண்ணும் ஆயுதம் எதுவும் இல்லை. ஆயினும் அவரை பிடிக்க வந்திருக்கிறவர்கள் தடிகளையும் பட்டயங்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆயுதங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஆனால் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் ஜனத்திற்கு பயப்படுகிறார்கள். அவர்களில் சிலர் தங்களை தாக்கி விடுவார்களோ என்னும் பயத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் ஒருவேளை பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். இயேசுவை பிடிக்க வருகிறவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவதனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு பயங்கரவாதி போல மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அவர் மிகவும் ஆபத்தானவர் என்றும் இவரை சாதாரணமாக பிடிக்க முடியாது என்றும் இவரை பிடிக்க வேண்டுமென்றால் திரளான ஜனங்களும் பட்டயங்களும் தடிகளும் வேண்டும் என்றும் இவர்கள் ஜனங்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுகிறார்கள். வேத வாக்கியங்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து பல பாடுகளை அனுபவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறவர்கள் அவரை துன்புறுத்துகிறார்கள். இவை எல்லாவற்றையும் இயேசு பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார். இதை பற்றி இயேசு நினைக்கும் போது பழைய ஏற்பாட்டில் மேசியாவை பற்றி முன்னறிவிக்கப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதாகவே காண்கிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறபடியினால் இயேசு தமக்கு வரும் எல்லா பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் தம்மை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்றும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் நிறைவேறாமல் ஒளிந்து போகாது என்றும் வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் தியானித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய தெளிவான சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவிக்கப்பட்டிருக்கும் சம்பவங்களை எல்லாம்
ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்தைப் போல பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் புதைந்திருக்கிறது. எல்லோரும் ஓடிப்போகிறார்கள். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் கை போட்டு அவரை பிடிக்கிறார்கள். அப்போது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீஷர்கள் அவரை விட்டு ஓடிப்போக கூடாது. இயேசுவோடு கூட அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை என்று வரும்போது அவருடைய சீஷர்கள் கூட அவருக்கு உதவி செய்யாமல் அவரை விட்டு ஓடிப்போகிறார்கள். சோதனை வரும் வரையிலும் எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருப்போம். சோதனை வரும்போதுதான் நமது சுயரூபம் வெளிப்படும். நாம் நல்லவர்களா தீயவர்களா என்பது நாம் சோதிக்கப்பட்ட பின்பே உறுதி பண்ணப்படும். தமக்கு ஆதரவும் உதவியும் தேவைப்படும் போது தம்மோடு இதுவரையிலும் கூட இருந்த சீஷர்கள் தம்மை விட்டு ஓடிப்போவதை பார்க்கும்போது இயேசுவுக்கு மிகுந்த மன வருத்தமாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சில சமயங்களில் பாடுகளை அனுபவிக்கும் போது நமக்கு ஒருவரும் உதவி புரிய முன்வரவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி தேவைப்பட்ட போது அவருக்கு உதவி புரியாமல் சீஷர்கள் அவரை விட்டு ஓடிப்போய்விட்டதை நினைவு கூற வேண்டும். அப்போஸ்தலர் பவுலுக்கு பிரச்சனை வந்தபோது ஒருவனும் அவரோட கூட நிற்கவில்லை. எல்லோரும் அவரை கைவிட்டு விடுகிறார்கள். ஆயினும் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான். பிரதான ஆசாரியருடைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வரும்போது அங்கு ஆரவாரம் உண்டாயிற்று. இந்த ஆரவாரம் தோட்டத்திற்கு அருகில் இருந்தவர்களையும் பாதித்திருக்கலாம். மார்க்கு இந்த வசனத்தில் ஒரு வாலிபனை பற்றி எழுதுகிறார். மற்ற சுவிசேஷத்தில் இவனை பற்றி குறிப்பிடப்படவில்லை. இவன் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகும்போது ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக இந்த வாலிபனும் இயேசுவுக்கு பின்னால் போகிறான். தன்மேல் ஒரு துப்பட்டியை போர்த்து கொண்டு போகிறான். ஒருவேளை இவன் தன் துப்பட்டியை மூடி நித்திரை செய்திருப்பான். இயேசுவை பிடிக்கும் போது ஏற்பட்ட சந்தடியில் இவன் நித்திரையை விட்டு எழுந்து அதை பார்க்க வந்திருப்பான். தன்மேல் அந்த துப்பட்டியை போர்த்து கொண்டு வருகிறான். இயேசுவின் பாடுகளை பார்ப்பதற்காக வந்தவன் ஏராளமான ஜனங்கள் பட்டயங்களோடும் தடிகளோடும் இயேசுவை பிடிக்க கூடி வந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு ஆரவாரமே உண்டாயிற்று. இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்காக இந்த வாலிபன் வருகிறான். அவசரத்தில் வந்ததினால் இவன் சரியான வஸ்திரம் கூட உடுத்தவில்லை. ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு இயேசுவை பின்பற்றி போகிறான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போய் விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த வாலிபன் அவரை பின்பற்றுகிறான். அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்கும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை காண்பதற்கும் இந்த வாலிபன் ஆர்வம் உடையவனாக இயேசுவுக்கு பின்னே போகிறான். இயேசுவின் பின்னே போகும்போது இயேசுவை சுற்றியிருக்கும் ஆபத்தை இந்த வாலிபன் உணர்கிறான். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும் போது அவருக்கு அருகாமையில் இருந்தால் தனக்கும் பிரச்சனை உண்டாகும் என்பதை இவன் புரிந்து கொள்கிறான். இயேசுவுக்கு பின்னே இந்த வாலிபன் போகும்போது ஜனங்கள் இந்த வாலிபனையும் பிடித்துக் கொள்கிறார்கள். இயேசுவை பின்பற்றிய சீஷர்கள் அவரை விட்டு ஓடிப்போகிறார்கள். ஏதோ ஒரு ஆர்வத்தில் இயேசுவுக்கு பின்னால் சென்ற வாலிபனை அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். இயேசுவோடு கூட இருந்தால் தங்களுக்கும் ஆபத்து வரும் என்பதை அறிந்து சீஷர்கள் அவரை விட்டு ஓடிப்போகிறார்கள். ஆனால் இந்த வாலிபனோ மிகவும் துணிச்சலாக தனக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று நினைத்து இயேசுவுக்கு பின் செல்கிறான். இவன் மீது பாரமான வஸ்திரமும் இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்தால் ஓடிப்போய் விடலாம் என்று துணிச்சலாக இயேசுவின் பின்னே செல்கிறான். அப்போது ரோம போர் சேவகர்கள் இந்த வாலிபனை பிடிக்கிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரருக்கு உதவி செய்வதற்காக இந்த வீரர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வாலிபன் ரோம போர் வீரரின் கைகளில் பிடிபட்ட போதுதான் தன்னுடைய ஆபத்தை அவன் உணர்கிறான். உடனே தன் துப்பட்டியை போட்டுவிட்டு ஓடிப்போகிறான். இந்த ரோம போர் வீரர்கள் இந்த வாலிபனை பிடித்தபோது அவனுடைய துப்பட்டியை பிடித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வாலிபனோ எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று நினைத்து தன் துப்பட்டியை போட்டுவிட்டு ஓடிப்போகிறான். அவனுடைய சரீரத்தில் வேறு வஸ்திரம் எதுவும் இல்லை. ஆகையினால் நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போகிறான். இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட போது அங்கு இருந்த ஆபத்தான சூழ்நிலையை
இந்த வாலிபனுடைய நிலைமை விவரிக்கிறது. சீஷர்கள் மிகவும் சிரமப்பட்டுதான் ஜனங்களுடைய கைகளில் சிக்காமல் இயேசுவை விட்டு ஓடிப்போயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு சீஷர்களுக்கு இல்லை என்றால் அவர்களில் ஒருவர் கூட தப்பித்துச் சென்றிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலேயே இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து சீஷர்கள் தப்பித்து போகிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்போதுமே தம்முடைய சீஷர்கள் மீது அன்பாக இருக்கிறார். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். தம்மை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று தம்மை பிடிக்க வந்தவர்களிடம் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் தமது சீஷர்களுக்காக பரிந்து பேசுகிறார். மெய்யான விசுவாசம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை யாராலும் பின்பற்ற முடியாது. இந்த வாலிபனைப் போல ஏதோ ஒரு ஆர்வத்தில் இயேசுவை பின்பற்றினால் இவனைப் போல துப்பட்டியையும் போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடிப்போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும். இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் வாலிபன் யார் என்று தெளிவாக தெரியவில்லை. ஒரு சிலர் இவனை லாசரு என்கிறார்கள், வேறு சிலர் இவனை மார்க்கு என்னும் யோவான் என்கிறார்கள். இந்த வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டிருக்கிறான். துப்பட்டி என்பது ஒரு துணி. இந்த துணியினால் இறந்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். இதே துணியை ஜனங்கள் இரவு வேளையில் தரித்திருப்பார்கள்.